வணக்க மக்களே. அமைச்சர் ரமேஷோட அதிரடி திட்டம் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு முழுக்க கோயில்கள்ல ஆன்லைன்கள்ல சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டு வர திட்டம் அப்படின்னு செய்தி வந்தது இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மக்கள் தரிசனமா இது மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எளிய மக்களும் கடவுளை எளிய முறையில தரிசனம் செய்ய சில நடைமுறைகளை அமைச்சர் ரமேஷ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னது அப்படின்னா, டோக்கன் கண்டிப்பா வழங்கப்படும். ஆனா அதிக ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அந்த டோக்கன் விற்கப்படுறாங்க. அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கு அப்படின்னா, முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு மட்டும்தானாமா விஐபி தரிசனம் செயல்படும் அப்படின்னும், கம்மியான விலைக்கு தான் டோக்கன் கொடுக்கப்படும் அப்படின்னும், நேரடியா போய் அவங்க சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை தான் அமைச்சர் ரமேஷ் கொண்டு வர போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பழனி முருகன் கோவில்லையுமே அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டு இருக்காரு. வின் ஸ்டேஷன்ல பக்தர்கள் காத்திருப்பு அறைக்கு போயிருக்காரு. அங்க இருந்த தண்ணீர் குழாயில தண்ணீர் வராது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதோட அங்க மற்றொரு தண்ணீர் குழாயில வந்த தண்ணீரின் தரத்தையும் சோதிச்சு பார்த்திருக்காரு. டிடிஎஸ் மீட்டர்ல உள்ள தண்ணீருடைய மதிப்பு அளவிட்டிருக்காரு. காத்திருப்பு அறையில இருந்த பக்தர்கள் தெருநாய்கள் காத்திருப்பு அறைக்குள்ள வரதா குற்றம் சாட்டியிருக்காங்க. உடனடியா அங்க இருந்த தெருநாய்க்களை விரட்ட பழனி நகராட்சி ஊழியர்களை வர வச்சு உத்தரவும் விட்டிருக்காரு. அதோட கோயில் கண்காணிப்பாளரை கண்டிச்சு டோஸ் விட்டிருக்காரு. காத்திருப்பு அறையில வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அப்புறப்படுத்தவும் உத்தரவிட்டிருக்காரு. செய்தியாளர்களை சந்திச்ச அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில பழனி கோயில்ல நடைபெற்ற செயல்பாடுகள் வியாபார நோக்கில தான் நடைபெற்றிருக்கு. அதனை மாற்றி பக்தர்கள் பயன்படக்கூடிய வகையில நடவடிக்கை எடுக்கப்பட ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.